பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். உனக்கு அம்மா ஜீரக தண்ணி கொடுத்தாங்கல்ல, ஓகே தானே? இல்லைன்னா நான் ரிட்டர்ன் வச்சுட்டு வர சொல்லட்டுமா? இல்ல ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்ல எனக்கு ஓகே தான், இப்ப வலி பரவாயில்ல. அப்புறம் ஏன் சௌமியா கண்ணு தின்னு தண்ணி வருது? அப்பப்ப சூட்டு வலி வரும், இப்ப ஓகே தானே? பிரெக்னெண்டா இருக்க டைம்ல சூட்டு வலி வரும் தான், ஓகே தானே? நீ போய் வேணா குளிச்சுட்டு வரியா? இரு நான் போய் சுட தண்ணி வச்சுட்டு வரேன். அண்ணி எனக்கு ஓகே தான். நீங்க அன்புக்கு கால் பண்ணீங்களா இல்லையா? அன்புக்கு நான் தான் கால் பண்ணிட்டேன் சௌமியா. ஆமா சௌமியா, நான் கால் பண்ண போறேன்னு சொன்னேன். மைனாவே கால் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னா. அன்பு வர சொல்லு, நான் அன்பை பார்க்கணும். அன்பை பார்க்கணும்னு சொல்றேன், நீ ஓகே தானே? இல்லனா சொல்லுடி, ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு, நீ அன்பை பார்க்கணும்னு வேற சொல்ற. சௌமியா வலினா சொல்ல, ஹாஸ்பிடல் போலாம். நாங்களே இருக்கோம்ல, நாங்க கூட்டிட்டு போறோம். அன்பை பார்க்கணும், நீ கால் பண்ணதானே? அன்பு என்ன வந்திருக்கணும், ஏன் வரல? நான் கால் பண்ண அன்பு மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன்டி, வரேன்னு சொன்னாங்க. ஏதாவது வேலை இருக்கலாம்ல, கொஞ்சம் லேட்டா வருவாங்க சௌமியா. வெயிட் பண்ணு சௌமியா, வந்துருவாங்க. நான் வேணா ரிட்டர்ன் கால் பண்ணிட்டு வரேன். இவர் வேலையா இருக்க போறாரு, இல்லனா வண்டி ஓட்டிட்டு வர போறாரு. எதுக்கு வருவாரு? நான் தான் கால் பண்ணி சொல்லிட்டேன்ல. நான் அன்பு உடனே பார்க்கணும். இருடி, வருவேன்னு சொல்லிட்டாங்களா, வருவாங்க. இரு சௌமியா, வலிக்கலடி எனக்கு இப்ப ஓகே தான். சீரக தண்ணி கொடுத்தாங்களோ, ஓகே தான். இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்லடி. அதான் டாக்டர் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன்டி இப்படி அழுகுற? அன்பை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண, அன்பன்னு வந்துருவாரு சரியா? ஆமா இரு, அன்பு மாமா வந்துருவாரு. இரு. சரி நீ ஏன் நின்னுகிட்டே இருக்க? போய் உட்கார்லால கொஞ்ச நேரம். இல்ல பரவாயில்ல, எனக்கு கால்ல வலிக்குதுன்னு நின்னுக்கிறேன். கால் வலிக்குதுன்னு யாராவது நிப்பாங்களாடி? இல்லடி, எனக்கு முதுகு ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கிறேன். அன்பு வந்தா சொல்றியா? சரி கண்ணை தொடச்சுக்கோ, நீ அழுகாதடி, ஒன்னும் இல்ல உனக்கு, ஓகேவா? டாக்டர் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றாங்க, எப்ப வேணாலும் வலி வரலாம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு சரியா? ஏதாவது வலி வந்துச்சுன்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்லிரு சரியா? ஆமா சௌமியா, அதான் மைனா கால் பண்ணிட்டால, வந்துருவாரு. இரு, ஏதாவது அன்புக்கு வேலையா இருக்கும், பைக் ஓட்டிட்டு வருமா, வெயிட் பண்ண. கால் பண்ணிட்டே இருந்தா ஒரு மாதிரி பயமாயிரு சரியாமா? ஓகே நீ அங்க இருந்து அவனும் பயந்துட கூடாதுல, அதனாலதான் சொல்றேன். அதான் மைனா கால் பண்ணிட்டால, கண்டிப்பா வந்துருவான். கவலைப்படாத, வந்து சீக்கிரமா உன்னை தேடி வந்துருவான். எனக்கு புரியுது, இந்த நேரத்துல எல்லாரும் அவங்க புருஷனை தான் தேடுவாங்கன்னு. அதனாலதான் நீ அன்பை ரொம்ப தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. இனிமே விட அவனை வீட்லயே இருக்க வச்சிடலாம். ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஆமா நீ நீங்க சொன்ன மாதிரி அன்பு மாமாவை இனிமே வீட்லயே இருக்கட்டும். ஜீவானனும் இங்க போ தேவையில்ல, அன்பு மாமாவும் இங்க போ தேவையில்ல. ரெண்டு பேரும் வீட்ல இருந்தாதப்பா இவங்க ரெண்டு பேத்தையும் சமாளிக்க முடியும். இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேத்தையும் சமாளிக்க முடியல. அவ என்னன்னா அன்பு மாமான்னு கேட்டுட்டு இருக்கா. கால் பண்ணி சொல்லியாச்சு, இருந்தாலும் வரணும்ல. அதுக்குள்ள இவ துடின்னு துடிச்சிருவாப்பா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் வீட்லயே இருக்கட்டும். ஆமா, அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். பிரெக்னன்ட்டா இருக்க டைம்ல ஒரு சின்ன வலி வந்தா கூட புருஷனை தான் தேடுவாங்க. நானே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன், அவ பண்ண மாட்டாளா? எனக்கெல்லாம் ரெண்டாவது குழந்தைக்கே நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இவளுக்கு இப்ப வேற முத குழந்தை, ஒரு மாதிரி பயமாயிடுச்சு போல. கொஞ்சம் வெயிட் பண்ண, எனக்கு உன்னோட மனசு புரியுது. அவன் வந்துருவான் சீக்கிரம் சரியா? சரியா, நீ நான் உள்ளார போட்டா? சரி நீ உள்ளார போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அன்பு வந்தோடனே சொல்றோம் சரியா? சரி அன்பு எங்க இருந்து வரப்போறான்? இந்த மைனா அன்பை வரவிட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா சௌமியா? இப்படியா அழுந்துகிட்டே இரு, அவன் நைட் ஆகும் வரத்துக்கு. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னோட போன் என் கையில தான் இருக்கு. கண்டிப்பா அன்பு கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன். நான் தான் எடுத்து பேச போற பாரு. உன்னை விட மாட்டேன் சௌமியா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்தோஷமா வாழ விட்டுற மாட்டேன். எப்படி நான் உன்னை விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ அன்பு மாமா கூட சந்தோஷமா இருக்கிறது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? விட மாட்டேன் சௌமியா, நல்லா அழுகு, நல்லா அழுந்துகிட்டே இரு. என்ன நினைச்சாலும் அன்பு வரமாட்டான். நீ நைட் வரைக்கும் அழுந்துகிட்டே இரு. எனக்கு இதுதான் தேவை. நீ அழுகிறத பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு தெரியுமா? அது உனக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குடி. 9 மாசம் என்னால செய்ய முடியல, ஆனா குழந்தைய ஒழுங்கா பிறக்கவே விட மாட்டேன்டி. நீங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? சந்தோஷமா இருக்க விட்டுற மாட்டேன்டி. அழுகு, நல்லா அழுகு. நீ அழுகிறத பார்க்கும் போது கண்ணுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அன்பு மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பீங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரியாதுல, நான் சொல்லவே இல்ல. எப்படிதான் என்ன நம்பி சும்மா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஏதோ அவன் காலையில பைக் எடுத்துட்டு போனனால நீங்க சொல்றீங்க போன் அடிக்க வேணான்னு. ஏன்னா இந்த டைம்ல கூப்பிட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கால் பண்ணி சொன்னேன்னு நான் சொன்னேன். இது போதும் எனக்கு. அன்பு இப்போதைக்கு வரமாட்டான். வரும்போது நீ துடின்னு துடிக்கணும்டி. அழுந்தே உன் கண்ணும் எல்லாம் வீங்கி போய் கிடக்கணும். அப்பதான் நீ அன்பு மாமா மேல அவ்வளவு கோவமா இருப்ப.
பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கும்போது புருஷ வரலன்னா எவ்வளவு கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அது உனக்குள்ள வருண்டி. அப்பதான் வந்துட்டு நார்மலா என்னமா சாப்பிட்டியான்னு கேட்கும் போது உனக்கு வரும் பாரு ஒரு கோவம். அந்த கோவத்தை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. அந்த கோவம் வந்து அன்பு மாமாவை திட்டி நீ துரத்தி விடணும். அத நான் பார்த்து சந்தோஷமா இருக்கணும். இருக்க வைக்கிறேன் பாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் கேப்பீங்க, அவளுக்கு சூட்டு வலி வந்திருக்குடா, உன்னதான் தேடுறா, வாடான்னு சொன்னேடா, வந்தியாடான்னு கேட்பாங்க. அப்ப அவனுக்கு எதுவுமே புரியாதுப்பா. நான் சொல்லிடுவேன், அன்பு மாமா கால் பண்ணுனே நான் சொல்லிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. இதுல நீங்க தான் மாட்டிட்டு இருக்க போறீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சௌமியா நல்லா அழுகு சௌமியா. அப்பதான் நீ அன்பு மாமாவை இன்னும் தேடுவ. சாயந்தரம் வந்த உடனே கத்துவ. நீ கத்துறத பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் சௌமியா. அழுகு, நல்லா அழுகு. ஐயோ, இன்னும் இவரு கால் பண்றாரு. சரி, அந்த சைடு போய் பேசிட்டு வந்துருவோம். சௌமியா நீ உள்ளார போ, அவர் வந்துருவாரு. சரியா? சரி மைனா, நீ உள்ளார போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, வந்துருவாரு. சரியா? சரி, நீயும் நின்னுகிட்டு இருக்காது எனக்காக. நீயும் போய் ரெஸ்ட் எடுப்போ. நீ அப்பவே தூங்கிட்டு இருந்த உன்னதான் எழுப்பி விட்டு வரங்க. நீ போய் தூங்க போ. நான் ஓகே தான், நீ போ. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு நிமிஷம் இரு, நான் சௌமியா கால் பண்ணி பேசிக்கிறேன். ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணி இருக்க மாட்டாங்களாடா? எனக்கு தெரியலடா, மனசுல ஒரு மாதிரி இருக்கு. நான் சௌமியா கால் பண்ணிட்டு வர இரு. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. மைனா, சௌமியோட போன் நீ ஏன் கையில வச்சிருக்க? அதுவா மாமா, அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிருக்காங்க. போன் அடிச்சுட்டே இருந்துச்சு, அதான் நான் எடுத்தேன் மாமா. ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்றீங்களோன்னு நினைச்சேன் மாமா. அவங்க நடந்துட்டு இருக்காங்களா? ஆமா மாமா. இந்நேரத்துக்கு நடந்துட்டு இருக்காங்களா? பிரியா ஐஷுலா இங்க பக்கத்துல இருக்க கடைக்கு போறேன்னு சொன்னாங்களா, அதான் அவங்களும் போயிருக்காங்க மாமா. அவங்க நடந்துட்டு தானே இருக்காங்க. ஓகே தானே? சௌமியா ஓகே தானே? சௌமியா நல்லாதான் மாமா இருக்கா. நான் வேணா போய் போன் கொடுக்கட்டுமா மாமா? இல்ல அவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி மாமா. சரி, மறக்காம சொல்லிருமே. நான் நீ எங்களோட ப்ராப்ளத்துல இது சொல்லாம விட்டுற போற. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏய் என்னடா ஆச்சு? அதான் சொல்லிட்டாலே அப்புறம் என்ன? இல்லடா, மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆகுதோன்னு. ஐயோ மாமா, நீங்க கஷ்டப்படுறீங்க. இருங்க, நான் போய் போன் கொடுத்துட்டு வரேன். இல்ல நீ இப்ப போய் போன் கொடுத்தனா அவ பயந்துருவா. வேண்டாம். என்ன மாமா நீங்களும் பயப்படுறீங்க? என்னதான் மாமா பண்றது? இல்ல நான் பாத்துக்கிறேன் மைனா. அவ வந்த உடனே மட்டும் கால் பண்ண சொல்லு. நான் பயப்படுறேன் அப்படின்லாம் கால் பண்ண சொல்லாத. அன்பு பேசணும்னு சொன்னான்னு மட்டும் சொல்லு. சரி மாமா, அவளுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. நீங்க உங்க வேலையை பாருங்க. அதான் இத்தனை பேர் இருக்கமே, நாங்களா பாத்துக்கிறோம் மாமா. நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா மாமா? அப்புறம் என்னடா, விடுடா. இல்லடா, இந்த மைனா கால் அட்டன் பண்ணால எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. சௌமியாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாளா? அவ தேடுறதே ஃபர்ஸ்ட் உன்னதான். ஐஷு இவங்கெல்லாம் கால் பண்ணி உனக்கு சொல்லியிருப்பாங்கடா ஏதாவதுனா. ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இரு. நீ யோசிச்சுட்டே இருந்தா ஏதாவது யோசனை வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. ஏதாவது ஒன்னா கண்டிப்பா எல்லாரும் கால் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு காலே வரல. அப்புறம் எப்படிடா நீ சொல்ற? இல்ல ஜீவா, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான். அவ பிரெக்னெண்டா இருக்கால, எனக்கு கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துரும் டாக்டர் சொன்னாங்களா, அதனாலதான். உன் மனசு அதனாலதான் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்ல, விடு. அதான் மைனாவே கால் பண்ணி சொல்லிட்டாலே அப்புறம் என்ன? இல்ல அவ கால் அட்டன் பண்ணது இந்நேரத்துக்கு எதுக்குடா நடந்துட்டு இருக்காங்க இந்த வெயில்ல? பிரியாவோ ஐஷுவோ கடைக்கு போறேன்னு சொல்லிருப்பாங்க. இவங்களுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லி இவங்களும் கூட போயிருக்காங்க. அவ்வளவுதான். அதை விட்டு நீ ஏன்னா இவ்வளவு தூரம் யோசிக்கிற? அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகாது. சரியா? விடு. சரி ஜீவா. பண்றேன்டா. என்னடா? நான் வேணா போய் வீட்டுல பாத்துட்டு வரட்டா? ஏன்டா? நீ வீட்டுக்கு போயிட்டு அவ முன்னாடி பேசினா அவ பயந்துருவாளே. புரியுது மச்சான். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு மச்சான். அவ என்ன தேடுறாளோன்னு தோணுது மச்சான். தேடுறத இருந்தா கால் பண்ணிருப்பாளேடா. தெரியல மச்சான் என்ன ஏதுன்னு. ஆனா மைனா கால் எடுத்து பேசினது இன்னமும் எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுடா. உனக்கே தெரியும் இந்த மைனா என்னென்ன பண்ணுவான். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் தாண்டா கூடி இருக்கு. இந்த மைனா கால் எடுத்து பேசினதுக்காடா. டே, அவ சும்மால போனை கீழே வச்சுட்டு போக மாட்டா ஜீவா. ஆனா போனை கீழே வச்சுட்டு நடக்க போயிருக்கானா எனக்கு பயமா இருக்குடா. அதுவும் இந்த மைனா கால் அட்டன் பண்ணது இன்னும் பயமா இருக்குடா. எனக்கு என்னமோ சௌமியன்னு தேடுறாளோன்னு தோணுது ஜீவா. நான் போறேன் ஜீவா, நீ கொஞ்சம் பாத்துக்கொள்ளனா? நீயும் வரியா? இல்ல நீ போயிட்டு வா பத்திரமா. பைக்க ஒழுங்கா ஓட்டு, பயந்துகிட்டு போகாது. சரியா? அவளுக்கு ஒன்னும் இருக்காது. புரிஞ்சுச்சா? நீ போ. 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அவர் வந்தோடனே பார்த்து பேசிட்டு நான் வந்துடுறேன். சரிடா? பார்த்து என்னன்னு பாத்துட்டு வந்துடுறல. நான் வந்துடுறேன், நீ பயப்படாம போ. அவளுக்கு ஒன்னும் இருக்காது. சரியா? சரிடா. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கனால தான் போறேன். இப்ப கூட கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அவ எடுத்திருக்கலாம்டா, ஏன்டா எடுக்கலன்னு எனக்கு தெரியலடா. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல வருத்தப்படாம போ. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் தேடுறது உன்னதான்டா. அப்படி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு கால் பண்ணிருப்பாங்க. இன்னும் கால் பண்ணலன்னா ஒன்னும் இல்லன்னு அர்த்தம். இருந்தாலும் நீ உன் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றனால தான் நான் போன்னு சொல்றேன். சரியா? வண்டியை பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஜீவா, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து பல்ல, நான் வெயிட் பண்ணிட்டு
அவ்வளவுதான்டா, நீ வெயிட்லாம் பண்ணவே மாட்டேடா. இல்லடா, நீ உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு, நானும் இங்கே இருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒண்ணு நீ பயந்துட்டு இருக்க, நீ போ. உன்னை புடிச்சு இங்க உட்கார வச்சிட்டு இருக்கணுமாடா நானு? நீ ஏன் அவ்வளவு பயப்படுற? நீ முதல்ல உன் பொண்டாட்டியை பார்த்தாதான் நீ நிம்மதியாவே ஆகுவ. அதனால நீ போயிட்டு வா, நான் பாத்து. நீ போயிட்டு வா. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தனா நீ இங்க இருக்க மாட்ட. ஃபுல்லா நீ உன் பொண்டாட்டி நினைப்புலதான்டா இருப்ப. ஏற்கனவே இந்த மைனா கால் அட்டன் பண்ணலனா கூட நீ கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்ப. பார்த்தா குறைக்கு அவ வேற கால் அட்டன் பண்ணிட்டா. நீ சும்மா இங்க உட்காருவியா? அதனால நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை கேட்டா கூட நான் சொல்லிக்கிறேன், நீ போடா. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா கூட பைத்தியமானாலும் ஆயிருவா. நீ போ. சரி ஜீவன், வர. எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா மாமா? என்னச்சு எனக்கு புரியல. நான் அவளுக்கு சூட்டு வலி வந்துருச்சுன்னு அவ்வளவு அழுந்துட்டா. நான் உங்களதான் பாக்கணும்னா கால் பண்ணிருக்கல, எதுக்கு கால் பண்ணாம இருந்தீங்க? கால் பண்ணிருக்கலாமா? கால் பண்ணாலே நான் மைனா. அவ எனக்கு காலே பண்ணலையே. இல்லனா கால் பண்ணேன் தான் எங்ககிட்ட வந்து சொன்னா. சரி நீ பைக் ஓட்டிட்டு வருவ, அதனால தான் கால் பண்ண வேணாம்னு நாங்க நினைச்சோம். உனக்கு மைனா கால் பண்ணலையா அன்பு? இல்ல, நீ எனக்கு கால் பண்ணல. நீ ஐயோ அவ்வளவு அழுந்துட்டானா? சரினா நீ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்த? எனக்கு தெரியல, சௌமியா நீ தேடுறாளோன்னு மனசுக்குள்ள எல்லாம் தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். நான் கூட கால் பண்ண, அப்ப கூட மைனா தான் எடுத்து அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க, ஐஷு இவங்களும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா. இல்லடா, அங்க கடைக்கெல்லாம் இங்க போல, உள்ளாதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ முதல்ல போய் பாரு. அவ உன்னதான் அப்பையில இருந்து தேடிட்டு இருந்தான். நல்ல வேளை ஏதோ தோணுச்சுன்னு வந்து, இல்லைன்னா நாங்களும் கால் பண்ணிருப்போம் இன்னும் ஒரு 1/2 hourல. சரியா, நான் நீ போய் பாரு. நான் அவ ரொம்ப அழுந்துட்டான். நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. இப்ப ஓகே தான், அவளுக்கு வலியெல்லாம் இல்ல. ஆனா என்ன உன்னதான் பாக்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கா. நீ போய் பார்த்தனா கொஞ்சம் நிம்மதியாயிருவா. சரி ஓகே, நான் போய் சௌமியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அன்பு, நீ கொஞ்சம் அழுகாம போ. நீ ஒரு மாதிரி போனா அவளும் பயந்துருவா. சரியா? சரிங்க. நீங்க யாராவது ஒருத்தர் இனிமே எனக்கு கால் பண்ணிருங்க. சரியா, நான் நீ போ. முதல்ல நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. நீ போய் அவகிட்ட இப்படி பேசணும்னா அவ பயந்துருவானா? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவ நினைப்பா. நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. அவ அழுந்துட்டு இருக்க கூடாது, ரொம்ப அழுக கூடாதுன்னு அவ அதான் சொல்றேன். நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. நார்மல் ஆயிட்டு நீ உள்ள இருப்போம். நல்ல வேலை தோணுச்சுன்னு வந்தியே. எனக்கு தெரியல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துச்சு. சௌமியான்னு தேடுறாளோ, அவளை போய் பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் ஜீவாவை அங்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி அண்ணா, ஜீவா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ போ. நீ முதல்ல போய் உன் பொண்டாட்டிய பாரு. நீ அங்க இருந்திருந்தாலும் நீ உன் பொண்டாட்டி நினைப்புலதான் இருந்திருப்ப. அதுதான் ஜீவாவே விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்னேகா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி மாமா, நீங்க போய் முதல்ல உங்க பொண்டாட்டிய பாருங்க. அவ ரொம்ப அழுந்துட்டா. அவ வலியில அழுந்தாலும் இல்லையோ மாமா, உங்களை தேடிதான் ரொம்ப அழுந்துட்டா. ஆமா அன்பு, அவளுக்கு ஒரு சின்ன வலி வந்த உடனே உன்னதான் ரொம்ப தேடணும். எல்லா பொண்டாட்டிக்கும் இருக்க ஆசைதான், நீ தான் வரணும்னு சொல்லுவாவ. இப்போ அன்பு, ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டா இவ்வளவு நேரம் உன்னை எப்ப கால் பண்ண? இல்லம்மா, கொஞ்சம் டிராபிக் ஆயிருச்சுமா, அதனாலதான் லேட் ஆயிருச்சு. நீ ஓகே தானே? ஓகே தான்டா. நீ வரலன்னா தான் கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? சாரிடி, ரொம்ப சாரிடி. உன் குழந்தை பாரு, நெட்டு வச்சு எப்படி வலிக்க வச்சிருச்சுன்னு. சரி சொல்லிடலாம். சரியா, நீ அழுக்காது. என் பொண்டாட்டி அழுக்கிறது பார்க்க முடியல தெரியுமா? போடா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? எனக்கு வலி கூட இவ்வளவு பெருசா தெரியல. நீ என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்ப நீ என் கூட வந்தோடனே பாரு, இப்ப எல்லாமே போயிருச்சு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அன்பு. என் கூடயே இருக்கணும். சரியா? என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூடயே அன்பு. நான் உன் கூட இல்லாம எங்கடி போறேன், உன் கூட தான் இருப்பேன், கவலைப்படாத. என்னோட பிரசவ வலியப்போ என் கூடயே இருக்கணும். என் கையை பிடிச்சிட்டு. சரியா அன்பு? குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். சரியா? என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த டைம்ல நீ என் கூட இருக்கணும். சரியா? நீ இல்லைன்னா என் உயிரே இல்லாத மாதிரி இருக்கு அன்பு. சரி, எதுவும் ஆகாது, நான் உன் கூடயே தான் இருப்பேன். சரியா? முதல்ல நீ உட்காருவா. என்ன பொண்டாட்டியாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டி. நீ இல்லவும் நல்லா கஷ்டப்பட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல அன்பு. என் கூடயே இருக்கணும்டா. நீ எனக்கு ஒரு நிமிஷம் இல்லைனால அவ்வளவு பயமா இருக்குடா. சரி பொண்டாட்டி, உனக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு தெரியல, நீ என் கூடயே இருக்கணும். என் கூட மட்டும் இருந்தா எனக்கு போதும் அன்பு. என் கூட இருக்கும் போது தானே தைரியமா இருக்கு. இப்போ ஒரு செகண்ட் வலி வந்தோடனே அவ்வளவு பயந்துட்டேன். நீ என் கூட இருந்திருந்தா இவ்வளவு பயந்துருக்க மாட்டேன்டா. ஆனா நீ என் கூட இல்லாதவும் தாண்டா இவ்வளவு பயந்துட்டு. என் பிரசவ வலி அப்போ நீ என் கூடயே இருக்கணும். சரியா அன்பு? என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சரி பொண்டாட்டி, இனிமே நான் உன் கூடயே இருப்பேன். ஒவ்வொரு செகண்டும் உன் கூட தான் இருப்பேன், புரிஞ்சுச்சா? உன்னை விட்டு இந்த புருஷன் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? என் பிரசவ வலி அப்ப மட்டும் என் கூட இருடா. நீ என் கூட இல்லைன்னா எனக்கு தைரியமா இருக்காது அன்பு. சரி அழுகாத, நான் உன் கூடயே தான் இருப்பேன், புரிஞ்சுச்சா? கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரியா? இனிமே நான் உன் கூடயே இருக்கேன், புரிஞ்சுச்சா? சரி அன்பு. ஏண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? தெரியல அன்பு, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஏனே தெரியல அன்பு. என் பிரசவ வலி அப்ப நீ கூட இருக்க மாட்டேன்னு தோணுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்டாட்டி விட்டு நான் எங்க போறேன்? அதுவும் என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. இந்த டைம்ல நான் எங்க போயிருவேன்? என் பொண்டாட்டி கூட தான் நான் இருப்பேன். சரியா? இப்போ இந்த செகண்ட் வேற இல்லாதனால ரொம்ப பயம் வந்துருச்சு. என் கூடயே தான் அன்பு இருக்கணும். என்னை விட்டு போயிடக்கூடாது, புரிஞ்சுச்சா? சரி பொண்டாட்டி, முதல்ல அழுகே நிப்பாட்டு. உன் கூடயே தான் இருப்பேன், எங்கேயும் போயிட மாட்டேன். சரியா? என் பொண்டாட்டி பிரசவ வலி அப்போ நான் எங்க போறேன்? எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். சரியா? என் கூடயே மட்டும் இருடா, அது போதும் எனக்கு தைரியமா இருக்கும்டா. என் கூட இல்லைன்னா ஒரு செகண்ட் அப்படியே உடஞ்சிடுற அன்பு. ஏதோ பிரசவ வலி அப்ப என் கூட இருக்க மாட்டேன்னு மனசு ஃபுல்லா தோணுதுடா. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல பொண்டாட்டி, நான் உன் கூடயே தான் இருப்பேன். நீ அழுகே நிப்பாட்டு. நீ அழுகிறத என்னால பார்க்க முடியல. அழுந்தா நல்லா இல்ல பொண்டாட்டி.
நீ கொஞ்சம் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அழுந்துட்டு வேற இருக்க பத்தியா? சரி அன்பனே, என் கூடயே இரு. சரி, நான் உன் கூடயே தான் இருப்பேன், அழுகாத. என் பொண்டாட்டி அழுந்தா என்னால தாங்க முடியாதுடி. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா